இந்த கிறிஸ்மஸுக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவா ஸ்பெஷல் டோஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா ஊறின பின்னாடி அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மலரணும். இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க கடலைப்பருப்பை அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வரணும். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டுமே போதுமானது. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியா வரும். இப்போ இதெல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியா வரணும். இந்த அளவுக்கு கெட்டியா வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தால் தான் உங்களுக்கு பீஸ் போட முடியும். இப்போ வந்து ஒரு பிளேட்டு இல்லைன்னா கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா நெய் அந்த மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை அப்படியே வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவன் ஆக்கிட்டு இப்போ ஒரு ஃபார்க் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வரிசையை டிசைன் ரெடி பண்ணிட்டு 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அப்பனா தான் உங்களுக்கு ட்ரை ஆன பின்னாடி பீஸ் போட முடியும். இப்போ வந்து கத்தியை வச்சு மெதுவாக வந்து பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான டோஸ் ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.